வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற சர்க்கரை டப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். நீங்க சாப்பிடுற சர்க்கரை உங்கள மெதுவா கொல்லுதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதை தினமும் சாப்பிடுறீங்க? வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு கெடுதல்னு இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. ஆனா அதுக்கு மாற்றா நாம எதை பயன்படுத்துறோம்? நாட்டு சர்க்கரை, தேன் இல்லனா பிரவுன் சுகர். ஆனா நம் முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்தின உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு இயற்கை இனிப்பு இருக்கு. அதுதான் பனை வெல்லம் மற்றும் பனங்கற்கண்டு. இன்னைக்கு இந்த வீடியோவுல பனை வெல்லம்னா என்ன? அதை எப்படி தயாரிக்கிறாங்க? வெள்ளை சர்க்கரையோடு ஒப்பிடும்போது இது ஏன் சிறந்தது? இதனால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற அற்புதம் வாய்ந்த நன்மைகள் என்னென்ன? மற்றும் இதை தினசரி உணவில எப்படி பயன்படுத்தலாம்னு அக்குவேறு ஆணிவேரா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா கடைசியில பனங்கற்கண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பத்தியும் சொல்லப் போறேன். நம்ம நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல விற்கிற பல பொருட்கள்ல கலப்படம் இருக்கு. பனை மரத்தின் பாளையிலிருந்து வடியும் திரவத்தை தான் நாம பதநீர் அப்படின்னு சொல்றோம். இதுல சுண்ணாம்பு தடவிய பானைகளை பயன்படுத்தி சேகரிப்பாங்க. ஏன்னா அது புளித்து போகாமல் இருக்கணும். சேகரித்த தூய்மையான பதநீரை பெரிய கொப்பரைகளில் ஊற்றி பல மணி நேரம் மிதமான தீயில காய்ச்சுவாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இதுல சேர்க்கப்படாது. பனை வெல்லம் மற்றும் கற்கண்டு இது நல்லா கெட்டியாகி பாகுபதத்துக்கு வரும்போது அச்சை ஊற்றி எடுத்தா அது பனை வெல்லம் அல்லது கருப்பட்டி. இதை இன்னும் சில வாரங்கள் படிகமாக்க விட்டால் அது பனங்கற்கண்டா மாறும். முக்கியமான குறிப்பு: வெள்ளை சர்க்கரை தயாரிக்கும் போது சல்பர், பாஸ்போரிக் ஆசிட் போன்ற பல நன்மைகளை அளிக்கும் கெமிக்கல்கள் சேர்க்கப்படுது. ஆனா பனை வெல்லம் 100% இயற்கையான முறையில் கைகளால் தயாரிக்கப்படும் ஒரு அற்புதமான உணவு. இப்போ இந்த பனை வெல்லத்தை நாம ஏன் சாப்பிடணும்? இதனால உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு வரிசையா பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் மற்றும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள். சர்க்கரையை தவிர்க்க முக்கிய காரணம் அதன் கிளைசெமிக் இன்டெக்ஸ் (GI). வெள்ளை சர்க்கரையின் GI அளவு கிட்டத்தட்ட 65 முதல் 70 வரை. ஆனா பனை வெல்லத்தின் GI அளவு வெறும் 35 முதல் 40 வரைதான். இதனால இதை சாப்பிடும்போது உங்க ரத்தத்துல சர்க்கரையின் அளவு சட்டென்று உயராது. மெதுவாகத்தான் உடம்பில் ஆற்றலாக மாறும். இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இரத்தச்சோகை. பனை வெல்லத்துல இயற்கையிலேயே இரும்புச்சத்து மிக அதிக அளவுல இருக்கு. தினமும் ஒரு சிறிய துண்டு பனை வெல்லம் சாப்பிட்டு வந்தா ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். முன்னாடிலாம் சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு துண்டு வெல்லம் சாப்பிடுற பழக்கம் நம்ம ஊர்ல இருந்தது. பனை வெல்லம் நம் வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்களை தூண்டி உணவை எளிதில் செரிக்க வைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்து. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுற வேலையை கல்லீரல் செய்யுது. பனை வெல்லம் கல்லீரலை சுத்தப்படுத்தி உடம்பில் தங்கியுள்ள தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. சரிங்க, இதோட நன்மைகள் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா இதை எப்படி நாங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க குடிக்கிற டீ, காபியில வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா பனங்கற்கண்டு அல்லது பனை வெல்லம் தூள் சேர்த்து குடிக்கலாம். பால் கொதிக்கும் போது பனை வெல்லம் போட்டால் சில சமயம் பால் திரிய வாய்ப்புண்டு. எனவே பாலை ஆஃப் செய்த பிறகு வடிகட்டி சேர்க்கவும். குழந்தைகளுக்கான பால். குழந்தைகளுக்கு இரவு பால் கொடுக்கும்போது வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு சளி, இருமல் பிடிக்காது. தொண்டை கரகரப்பு நீங்கும். உடம்பு வலி, சளி, இருமல் இருந்தா ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால்ல அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் மற்றும் ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து குடிங்க. அடுத்த நாள் காலையில சளி காணாமல் போயிடும். நண்பர்களே, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விலை உயர்ந்த மாத்திரையிலையோ இல்ல ஜிம்முக்கு போறதுலயோ மட்டும் இல்லை. நாம தினமும் சமையலறையில பயன்படுத்துற பொருட்கள்ல தான் இருக்கு. வெள்ளை சர்க்கரையை நம்ம வீட்டை விட்டு துரத்துறது தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கான முதல் படி. பனை மரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம். அதிலிருந்து கிடைக்கிற இந்த பனை வெல்லம் நமக்கு இயற்கை தந்த வரம். இன்னைக்கே உங்க வீட்டு சர்க்கரையை மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.